ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. பொதுவாகவே நம்ம ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் பற்றி பேசும்போது தோஷங்கள் பற்றியும் பேசி தான் ஆகணும். அதில் தோஷங்களோட லிஸ்ட் கொஞ்சம் பெருசு தான். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து தோஷங்களோட லிஸ்ட்டு நான் சொன்ன அடுத்த செகண்ட் உடனே அவங்க எல்லோரும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த காம்பினேஷனில் இருக்குது, அப்போ இந்த தோஷம் இருக்குது அப்படி நீங்களே வந்து அசியூம் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அந்த தோஷங்களுக்கு வந்து பல காரண காரியங்கள் இருக்குது. ஓகேவா? சும்மா பொது பலன் சொல்கிற மாதிரி தோஷங்களை வந்து பிளைண்டாக அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா 7ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேத ஜோசியப்படி 7ஆம் வீடு செவ்வாயுடைய சொந்த வீடாகவே இருந்தால், உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும், துலாம் லக்னத்துக்கும் 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும். அந்த செவ்வாய்ங்கிறது வந்து ஆட்சி வீடாக இருந்தால் அது வந்து தோஷமாக கணக்காகாது. ஸோ இந்த மாதிரி தோஷங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அந்த காம்பினேஷனை பார்த்துட்டு பிளைண்டாக நீங்கள் அசியூம் தயவு செஞ்சு பண்ணிக்க வேண்டாம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதக பலனை பார்த்துட்டு தான் நம்ம அந்த தோஷங்கள் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த லிஸ்ட்டை வந்து தோஷங்களுடைய வீடியோஸை நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு பிளைண்டாக தயவு செஞ்சு அசியூம் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் தோஷம் அப்படிங்கிறதே பித்ரு தோஷம். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் ப்ளஸ் சனி சேர்ந்திருந்தால் பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது எந்த மாதிரி சொல்லணும்? இப்போ சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலோ இல்லை சனி உச்சம் பெற்றிருந்தாலோ இல்லை சனி ஆட்சியில் இருந்தாலோ அது கண்டிப்பாக அது தோஷமாக கணக்காக்கக்கூடாது. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி காம்பினேஷன்ஸில் வர நிறைய எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் அது தோஷமாக நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஆனால் பொதுவான அடிப்படையில் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பித்ருதோஷம் சொல்கிறாங்க. அதில் எகெயின் நம்ம வந்து டிகிரி கால்குலேட் பண்ணி எந்த திரைக்காணத்தில் இருக்குங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த தோஷத்தோட இன்டென்சிட்டி என்னங்கிறத நம்மளால் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அது வந்து பிளைண்டாக நம்ம வந்து இது தோஷம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பட் இது ஒரு ஜென்ரல் காம்பினேஷனாக நிறைய ஜோசியர்கள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இன்னும் நிறைய தோஷங்கள் பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.